நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் அதை விட ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு டைரக்ஷன், மியூசிக்கு, ஆக்ஷன், ரிஷப் ஷெட்டி செம்மையாக பண்ணியிருக்காரு. குருவும் எல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லாம் பார்க்கலாம், பண்ணலாம், எல்லாமே பார்க்கலாம். பயங்கரமா இருந்துச்சு. ஃபேண்டாஸ்டிக். நான் இன்னும் 3 தடவை பார்க்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். படம் கதை மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேக்கிங்கில் வந்துட்டு அவங்க நிஜமாகவே பிரமாதப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்க பண்ண விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அந்த கிராண்டியர் லுக்காக இருக்கட்டும். ஸ்டோரின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜா காலத்து கதை தான். ஒரு அடிமட்ட மக்கள்கிட்ட இருந்து ராஜா வந்து அவங்க இடத்த எப்படி கொடுக்குறாங்கன்ற ஒரு பேசிக் ஸ்டோரி தான். பட் அது கொண்டு போன விதம் வந்து பிரமாதமாக இருந்தது. மேக்கிங்குமே நல்லா இருந்தது. கொஞ்சம் பொறுமையாக தான் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அதுக்கான ஈடுகட்டு பண்ணியிருப்பாங்க. மேக்கிங் லெவலில் இது வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம். பிரமாதமாக இருந்தது. அது அவங்களோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணி பாகுபலி லெவலில் வந்துட்டு இந்த போர்க்கால காட்சிகளாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அந்த புலியெலாம் வந்துட்டு நிஜமாகவே அப்படியே தத்ரூபமாக இருந்தது. ஒரு சின்ன சின்ன லேகை தாண்டி விஎஃப்எக்ஸில் வந்துட்டு எதுவுமே குறை சொல்ல முடியாது. பிரமாதமாக இருந்தது சார். 1000 கோடி 2000 கோடிலாம் நம்மளுக்கு எப்போ எடுத்தாலும் ஒரு படம் வந்துச்சுனாலே 1000 கோடி 2000 கோடின்றது அது மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஃபீல் பண்ண வேண்டியது. படம் பார்க்க வரவங்க நம்ம வந்துட்டு நல்ல படமாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா தேட்டருக்கு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஏன்னா எதை நோக்கி போகுது, என்ன தாண்டா சொல்ல வரீங்க அப்படின்றாங்க. இன்டர்மிஷன் ஓகேவாக இருக்கும். ஐ மீன் பிரம்மாண்டமாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது, ஓகேவாக இருக்கும். பட் அதுக்கான அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் சூப்பராக இருந்தது. ஆமாம், அது எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் இதுலேயுமே நடிக்கிறதுன்றது. அது அவங்க சின்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது. அது நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் த்ரூ அவுட் த மூவி ரொம்ப அமைதியாக தான் வருவாங்க. நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. 10க்கு 8 கொடுக்கலாம். பிஜிஎம்லாம் அது பயங்கரமாக இருந்ததுண்ணா. சூப்பராக படம் எவ்வளோ அது பார்க்குறதுல பொறுத்து அவங்க கெப்பாசிட்டி பொறுத்து தான். ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் பிஜிஎம் அந்த மேக்கிங் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்தது. என்ன அங்கங்கே சின்ன லேக் உணர்ந்தேன். மற்றபடி படம் சூப்பர். உண்மையிலே அது லாஸ்ட் ஒரு ½ hour படம் தரமாக பண்ணியிருக்காங்க. அது ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது வியப்பாக இருந்தது. என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் கண்டிப்பாக நல்ல படம் பார்க்கணும், தேட்டரில் வந்து பார்க்கணும். இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். அந்தளவுக்கு படம் சூப்பரான ஒரு படம், ஒர்த்தபுளான. மைனஸ்லாம் சின்ன லேக் தான் தலைவா. நம்ம லேக் நம்ம ஏன் மைனஸ் நினைக்கணும், எல்லாமே பாசிட்டிவ் தான். நம்ம படத்துக்குள்ளே போயிட்டோம்னா ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத சில விஷயங்கள் போவோம். செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே கலக்கிட்டாங்க உண்மையாக அந்தளவுக்கு. ஐயோ ரொம்ப க்யூட் தலைவா, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்தது. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம். ஸ்டோரி வைஸ் என்ன இல்லை பார்ட் 1 விட எனக்கு பார்ட் இதுதான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டோரி வைஸாக சரி. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் சின்ன விஷயங்கள் இருந்தாலுமே கனெக்ட் ஆகாமல் இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இப்போ தான் சூப்பர். அதுவும் இந்த லாஸ்ட் ஒரு ½ hour பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ரிஷப் ஷெட்டி உண்மை பெரிய ஒரு ஸ்டாராக வருவார். கண்டிப்பாக அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. ரேட்டிங் 10க்கு 8 மார்க் கொடுப்போம் சார். அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒர்த்தாக இருந்தது படம், பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. லாஸ்ட் ½ hour பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரிஷப் ஷெட்டி ஆக்டிங் சூப்பர். அதுக்கு அவருக்கு பார்ட் 3 வேறு எடுத்திருக்காரு. அது கதையும் சொல்லிட்டாரு, என்ன கதைன்னு. அதுக்கும் நல்லா இருந்தது. எல்லோரும் பார்க்கலாம். விஎஃப்எக்ஸ் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. பட்ஜெட்டுக்கு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. 1000 crore வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்ம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா இருந்தது. எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. விஎஃப்எக்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ½ hour தான் மெயின். அதுதான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டிலே கதையும் சொல்லுவாங்க. அதுலேருந்து லாஸ்ட்டில் முடிக்கும் போது நல்லா முடித்தாங்க. பார்ட் 3க்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்தது. எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. விஎஃப்எக்ஸ் மட்டும்தான் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமாக இருந்தது. அதுக்காகவே பார்க்கலாம். எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. சாங்ஸ் நல்லா இருந்தது. பிஜிஎம் நல்லா இருந்தது. எல்லாரும் பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். கொஞ்சம் லேக் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.